Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. போட்டு பத்துல பண்ற இந்த தேங்காய் பிசினஸ் நான் எப்படியாவது கண்டிப்பா கெடுக்க போறேன்டா. அப்படி இல்ல நான் ஜான் த டான் இல்ல. நம்பர் 1 நம்பர் 2 நான் சொல்றத நல்லா கேளுங்கடா. புரிஞ்சதுல? நம்பர் 1 எல்லைய திருப்பி கொடுத்துட்டு போடா. நம்பர் 1 மோட்டோனை விடாத, இது நாட்டாம தீர்ப்பே. என்றா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? நம்பர் 2 நில்லு. அந்த இளநீ கொடுத்துட்டு போடா. இவ்வளவு பேர் உடம்பு என்றா ஓட்ட ஓடுற? மாட்டின மல்லாக்க போட்டு நெஞ்சில் மிச்சு போடுடா. முடியுமா? 10 ரூபா கொக்க. ஜெய் ஹோ. பத்லு நம்ம இளநீ நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சுடா. சூப்பர்ரா. பத்லு என்னடா இங்க இருந்தா எல்லா இளநியுமே காணாம போயிடுச்சேடா. இது கண்டிப்பா தண்டனைக்கு டானோட வேலையை தான் இருக்க மாட்டோம். இங்க இருந்து நம்மள நைஸா வெளியில அனுப்பிட்டு எல்லா இளநியும் கலவாண்டிட்டு போயிருக்க மாட்டோம். என்னடா பத்லு நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி மூடு விழா நடத்திட்டாங்களே. மோட்டோ மனசை திடப்படுத்திக்க மாட்டோம். இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம போய் வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கலாம். வாடா வாங்க வாங்க, இனிப்பான இந்த தர்பூசணி சாப்பிட்டு பாருங்க. ஒருவேளை இந்த தர்பூசணி இனிப்பா இல்லனா நீங்க பணமே கொடுக்க தேவையில்லை. நீங்க சாப்பிட்ட தர்பூசணி அப்சல்யூட்லி ஃப்ரீ. அங்க பாத்தியா, நம்ம கிட்ட நடிச்ச காசுல அந்த ஜான் பையன் தர்பூசு கடை போட்டிருக்காடா. நீ சாட்ட சாப்பிடு, நான் தாப்பா வந்துறேன். நம்பர் 1 நம்பர் 2 அங்க பாருங்கடா, மோட்டு இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா டூப்ளிகேட் இருக்கிற தர்பூசணி அவனுக்காக ரெடி பண்ணுங்க. ஜான், என்ன ஜான், தர்பூசணி எவ்வளோன்னு சொல்லு. இங்க பாரு மோட்டு, உனக்கு மட்டும் தர்பூசணி கிடையாது. டேய், அது எப்படி நீ தர மாட்டேன்னு சொல்லலாம்? டேய், நான் கஸ்டமர்டா, கஸ்டமர். எனக்கு எப்பறா நீ இல்லன்னு சொல்லுவ? ஓகே ஓகே, உனக்கு நான் கொடுக்கிறேன் மோட்டு. ஆனா ஒரு தர்பூசணியோட விலை 20 ரூபாய். வாங்கிக்கிறியா? இங்க இருக்கிற எல்லா தர்பூசணியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இல்லன்னு தூக்கி கையில கொடுத்துற வேண்டியதுதான். சூப்பர் ஐடியா. நீ இன்டெலிஜென்ட்டா போட்டு போய் சாப்பிடு. டேய், தர்பூச குடுறா, சாப்பிட்டு பாப்ப. டேஸ்டா இல்ல திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கு காசு தர மாட்டேன். அடுத்ததுக்கு சாப்பிட கொடுக்கணும், சரியா? என்ன சொல்றடி? டக்குனு சாப்பிட தர்பூஸ் குடுறா. ஓகே? என்கிட்ட இருக்கிற எல்லா தர்பூசுமே டேஸ்டா தான் இருக்கும் மோட்டு. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன். இங்க பாரு நம்பர் 1, மோட்டுவுக்கு தர்பூஸ் எடுத்துக்கொடு. எடுத்தது தங்கத்துல ஜெய்டா. மோஷ் மோஷ், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இப்ப தர்பூஷோட ஒரு புது பயிர் ஒண்ணு மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கான். அதுல தங்க செயின் இருக்கா மோஷ். சில தர்பூஷ்ல மோதிரம் கூட இருக்கா மோஷ். மோஷ், அந்த மாதிரி நான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல இருக்கிற அந்த தர்பூஸ் கடையில கூட அதே பயிர் இருக்கிற தர்பூஸ் தான் இருக்கா. அந்த கடைக்கார ஒரே ராத்திரில தங்க செயின் தங்க மோதிரம் வச்சுதான் லட்சாதிபதியா மாறிட்டானா. ஒருவேளை நம்ம கிட்டயும் அதே பயிர் இருக்கக்கூடிய தர்பூஸ் மட்டும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாமளும் பெரிய லட்சாதிபதி ஆயிடலாம்டா. சரி விடுங்கடா, அதெல்லாம் தலையெழுத்துல எழுதிருக்க வேண்டியது. போட்டு சொல்லு, தர்பூஸ் இனிப்பா இருந்துச்சா இல்ல இல்லையா? ஆமாட்டா, இந்த தர்பூஸ் நல்லதே இல்லடா. டக்குன்னு சாப்பிட கிடைக்கு. இன்னொரு தர்பூச குடுறா.
அடடா, இந்த ஜானோட எல்லா தர்பூஸ் பழத்திலயும் செயின் இருக்குது போல இருக்கே. இவங்கிட்ட எப்படியாவது பேசி இந்த தர்பூசா வாங்கிட்டோம் ஒரே நைட்ல நம்ம கோடீஸ்வரனா மாறிடலாம். அதுக்கப்புறம் என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணலாம். ஜாலி. எப்பா, இந்த தர்பூசு மேல சூப்பரா இருக்குடா. சரி, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. இங்க இருக்கிற மொத்த தர்பூசியும் எவ்வளவுன்னா எனக்கு கொடுப்ப சொல்றா. இந்த மொத்த தர்பூசியை வாங்கி நீ என்ன பண்ண போற பாட்டு? ஒழுங்கா தர்பூசை சாப்பிட்டு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. டேய் ஜார்ஜ், நல்லா யோசிச்சு சொல்றான். உனக்கு நிறைய பணத்தை கொடுக்கறேன். அப்படின்னா இந்த தர்பூஸ் மொத்தத்தையும் நான் 5000 ரூபாய்க்கு உனக்காக கொடுக்கறேன் பாட்டு. வாங்கிக்கிறியா? டேய் குட்ட ஜானே, 5000 ரூபாய் அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா. சரி சரிடா, கொடுக்கறேன்டா. இவ்வளவு நல்ல தர்பூசுக்காக 5000 தாராளமா கொடுக்கலாம்டா. குட்ட இந்தாடா, நீ கேட்ட 5000 ரூபாடா. ஓகே பாட்டு, இந்த ஸ்டால் முழுக்க இப்ப உனக்கு சொந்தமாயிடுச்சு. நீ தாராளமா இந்த வண்டியை தள்ளிட்டு போகலாம் பாட்டு. நாங்க கிளம்புறோம். பை பை பாட்டு. பத்துல திங்கறத நிப்பாட்றா. டேய் முதலைக்கு வாடா, சீக்கிரம் வாடா. மோட்டு என்னாச்சுடா என் ஆயுர் சகோதரா? இங்க பாருடா, இது தர்பூசுக்குள்ள இது 2 தங்க செயின் கிடைச்சதுடா. தர்பூசணி பழத்துல இருந்து தங்க செயின் கிடைச்சிருக்கா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமா புரியல மோட்டு. அது எப்படி முடியும்? இது நிச்சயமா அந்த தண்டனக்கா டானோட சூழ்ச்சியா தான் இருக்கணும் மோட்டு. எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சுடா. ஆனா இந்த தங்க செயின் என் கண்ணு முன்னாடியே தர்பூஸ்குள்ள இருந்து வந்தது. அதனால தான் 5000 ரூபாய் கொடுத்து ஒட்டுமொத்த தர்பூசையும் வாங்கிட்டேன். வாடா வாடா, உனக்கு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன்டா. வாடா. இதுல இல்லையா? சே, இதுல என்னடா எல்லாத்தையும் பத்த போட இல்ல ஆரம்பிச்சிட்ட? இல்லையே. ஓஹோ, இல்ல என்ன பண்ற? ஓஹோ. ஓஹோ, செயினை காணுமே. மோட்டோ, இது நிச்சயமா டூப்ளிகேட் செயின் தான் மோட்டோ. பாரு, கலரே மாறிடுச்சு. பழையபடி டானு உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டா மோட்டோ. நான் அந்த ஜானை விட போறதே இல்லடா. அந்த பையன் என்ன மறுபடியும் முட்டலாக்கிட்டே இருக்கான். என்ன இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறிய? யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? உனக்கே எதுவும் தெரிய வேணாமா? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லுடா. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. வீட்டுக்கு கிளம்பி மோட்டோ, அங்க போய் சொல்றேன். இத போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியே ஆகணும். அட நண்பா, இந்த ஸ்டாச்சுவை 100 வருஷம் பழமையான ஈஜிப்ட் பிரமிட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்கப்பா. இது இவங்க கிட்ட எப்படிப்பா வந்துச்சு தெரியலையே. இதோட விலை பல கோடி ரூபாய் இருக்கும்பா, தெரியுமா? நல்ல விஷயம் தானேப்பா. நாம போய் காசை எடுத்துட்டு வந்தோம் இந்த ஸ்டாச்சுஸ வாங்கிடலாம். நல்லா இருக்குதோ? சரி வா, இவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடலாமாப்பா. இங்க பாருங்க நண்பர்களே, எங்களுக்கு இந்த எல்லா ஸ்டாச்சுவும் பிடிச்சிருக்கு. நாங்க இத மொத்தமா வாங்கிக்கலாம்னு இருக்கிறோம்ப்பா. ஆனா நீங்க இதை யாருக்கும் வித்துறாதீங்க, சரியா? நாங்க இப்பவே காசோட வரோம். நாங்க இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறோம், சரியாப்பா? புரிஞ்சுதா? ஆனா சேக் சார், கேஷ் எவ்வளவு தருவேன்னு சொல்லிட்டு போங்க சார். காசை பத்தி நீங்க கவலையப்படாதீங்கப்பா. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன வேலை கேட்டாலும் சரி, அதுக்கு மேலேயே கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்ப்பா. என்ன மட்டுமா? இந்த ஈஜிப்டோட ஸ்டாச்சூஸ் ஒருவேளை நான் மட்டும் இதை வாங்கிட்டேனா அப்புறம் இந்த டான் கூட ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவா. மட்டு இந்த மொத்த ஸ்டாச்சூஸையும் உங்ககிட்ட இருந்து நானே வாங்கிக்கிறேன். சாரிடா, எங்களால விற்க முடியாதுடா. ஏன்னா இப்பதான் இன்னொரு பார்ட்டி அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா. சாரி. இந்த ஸ்டாச்சூஸ்க்காக நீங்க கேக்குற வழியை தர நான் தயாரா தான் இருக்க மாட்டோம். அட, நாங்க கேட்ட அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு இன்னும் 2-3 பார்ட்டிங்க வெயிட்டிங்ல தயாரா தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த சிலைக்கு நீங்க ஒரு நல்ல விலை கொடுத்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம், நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க. என்ன நான் சொல்றது, வாங்கிட்டு போங்க. நானே கொடுக்க தயாரா தான் இருக்கேன். நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த மரத்துல தானே வச்சேன். அப்புறம் இங்க எடுத்தாச்சு. அப்புறம் யாராவது பாக்குறாங்களா? என்னோட மொத்த பணத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஜான், இடம் சரிசமமா இருக்குடா, கொஞ்சம் அதிகமா குடுறா. தங்க பல்லு. இனிமே இந்த ஸ்டாச்சு எனக்கு சொந்தமாக போகுது.
இந்த சிலை உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். அந்த காசு எங்களுக்கு மட்டும்தான். எல்லாம் சொல்றேன். இனிமே இந்த ஸ்டாச்சு எனக்கு சொந்தமாக போகுதா? அப்புறம் நீ எனக்கு சொந்தமாயிட்ட. ஆ! இது என்னது? இந்த ஸ்டாச்சு பேசக்கூட செய்யுமா? ஐயோம்மா, இந்த ஸ்டாச்சு பேசவும் செய்யும். நீ திருடின எல்லா பொருட்களும் அதோட நீயும் மாட்டிக்கிட்ட. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதாவது ஏன் பாசிபிள். சிங்கம் சார், இது சீட்டிங். இது ஒரு பெரிய சீட்டிங். எப்படி இருக்க ஜான்? தங்க கடை ஆசாரியா இருந்தவர் இப்ப பூசாரியா ஆயிட்டாரு. பாத்துல இங்க ஆசாரியும் இல்ல பூசாரியும் இல்ல. என்னடா உளறிக்கிட்டு இருக்க நீ வேற? அடே மோட்டோ, நான் சொன்னது ஒரு பழமொழிடா. உழைச்சு சாப்பிடு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.